ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை. தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வழக்கம் போல வடைக்கு செய்யறதுதான். இது வாழைப்பூ மட்டும் எக்ஸ்ட்ரா போட போறோம். வாழைப்பூவை கிளீன் பண்ணணும். ஒன்னொன்னா எடுத்து அது உள்ள இருக்கும் ஒரு மாதிரி நேரா குச்சி மாதிரி இருக்கும், அதுல குண்டா இருக்கும். மேல உங்களுக்கு எடுத்தா தெரியும், ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அது நல்லா தெரியும். அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பூ மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வளைச்சு பாருங்க, அதுல தெரியும். அதே பிளாஸ்டிக், அது நமக்கு சாஃப்டா ஜீரணமாகாது. அதனால கண்டிப்பா அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் மோர், ஒரு டம்ளர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வாழைப்பூ கிளீன் பண்ணதை அதுல போட்டு வைக்கணும். அதுக்காக இப்ப நான் மோர் எடுத்துருப்பேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கங்க. கிளீன் பண்ண பூவெல்லாம் அதுல போட்டு நினைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நான் மத்தியானம் ஈவினிங் செய்யறதுக்காக மத்தியானமே ரெடி பண்ணி வச்சதுனால மோர்ல போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். இது வேணும்னா தான் போடலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே உடனே கட் பண்ணி செய்யறதாலும் செய்யலாம். மோரை கீழே ஊத்தாதீங்க. பூ கட் பண்ணிட்டு அதுலயே மறுபடியும் போட்டு வைப்பேன் நானு. அதே மாதிரி நீங்களும் போட்டு வைங்க, கருப்பா இருக்காது. வாழைப்பூ கருத்து போட்டாது. கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊறுறதுனால நல்லா இருக்கும். ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல அதிக நேரம் ஊற வைக்காதீங்க, இல்லைன்னா இந்த பக்குவத்துக்கு வராது, ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடும். பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, இஞ்சி தட்டிக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி, கொத்தமல்லி எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பெரிய சைஸ்ல தான் எடுத்துட்டோம். திட்டமான மீடியமான சைஸ் போதும். கொத்தமல்லியும் திட்டமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ஸ்பூனு, ஒரு 5-6 பல்லு பூண்டு போதும். 1 ஸ்பூன் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி, பூண்டுனா பெருசு இல்ல சின்னது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் தான், அதுக்கு மேல போடாதீங்க, அப்புறம் உப்பாயிடும். சோம்பு தேவைன்னா போடுங்க. நான் இப்ப சோம்பு பொடி போட போறேன். எங்க வீட்டுல யாருக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்கிறது இல்லை, அதனால சும்மா லைட்டா தான் போடுறேன், யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா நிறைய போட்டுக்கோங்க, அந்த பிளேவர் பிடிக்கிறவங்களுக்கு. 3 பச்சை மிளகாய் இல்ல 4 பச்சை மிளகாய் தேவைப்படும். நான் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் காரமா சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல, அதனால. இப்ப நறுக்கி வச்ச வாழைப்பூவை மோர்ல இருந்து எடுத்து அந்த பூ அந்த பருப்புல போட்டுக்கோங்க. அந்த மோரை கீழே ஊத்தாதீங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம அப்படியே வடிகட்டி குடிக்கலாம். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். 1/4 கிலோ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். திட்டமா போட்டு எடுத்துக்கலாம். இப்ப வாங்க இந்த மோரை வடிகட்டி குடிக்கலாம். கீழே ஊத்தாதீங்க, ஏன்னா வாழைத்தண்டு மோர் குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான் வாழைப்பூ மோர். இது ஒன்னும் ஆகாது. 2 மணி நேரம் ஊறினதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வடைய பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு உருண்டி பாருங்க, கரெக்டா வெடிப்பு இல்லாம நல்லா வருதான்னு பாத்துக்கோங்க. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கு. மிதமான தீயில எண்ணெயை காய வச்சு அதுல கொஞ்சம் முதல்ல போட்டு பாருங்க, நல்லா பொறன்னு வரும். வந்துச்சுன்னா ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையா உருட்டி போடுங்க. வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். மழை நேரத்துல ஈவினிங் நேரத்துல செய்யுங்க. மாசத்துல 1 நாள் கூட செஞ்சு சாப்பிடலாம். வாழைப்பூ பெருசா கூட்டு பொரியல் செஞ்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்க சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிடலாம். டீ டைம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பூ உடம்புக்கு நல்லது இல்லையா, எப்படியோ ஒரு வகையில குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 2 பக்கமும் பொன்னிறமா வந்ததும் எதுவும் எண்ணெய் இல்லாம வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டீ போட்டுட்டு ஈவினிங்ல இப்ப நாங்க குடிக்க போறோம். நீங்களும் வாங்க, டீ டைமே என்ஜாய் பண்ணலாம். சூடான வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும்.